ராஜ்யசபாவில் பேசிய அமித்ஷா 2026 என்டிஏ ஆட்சி அமையும் என்று பரபரப்பை பற்ற வைத்தார். அதிமுக எம்பி தம்பிதுரைக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் ஒரு புதுவகையான வெள்ளம் ஓடுகிறது, அது சாராய வெள்ளம். நான் உறுதி அளிக்கிறேன், 2026 என்டிஏ ஆட்சி அமைந்ததும் சாராய வெள்ளமும் ஊழல் வெள்ளமும் நின்றுவிடும் என்று அமித்ஷா சொன்னார். தமிழக சட்டசபை நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் திடீரென நேற்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. பாஜக தலைவர்களை சந்தித்து கூட்டணி பேச்சு நடத்தப் போகிறார் என்று ஊகங்கள் கிளம்பின. அதை உண்மையாக்கும் விதமாக பாஜக அமைச்சர் அமித்ஷாவை அவரது வீட்டிற்கே சென்று சந்தித்தார். தமிழக அரசியல் நிலவரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சினையுடன் சேர்த்து கூட்டணி பற்றியும் அவர்கள் விவாதித்ததாக கூறப்படுகிறது. சென்னையில் தமிழக பாஜக சிறுபான்மை பிரிவு சார்பில் நடந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறுபான்மை பிரிவு மக்களுக்கு எதிராக பாஜகவோ மோடியோ ஒருபோதும் செயல்பட்டதில்லை. 7 முஸ்லிம் நாடுகள் அதன் உயரிய விருதை மோடிக்கு தந்திருக்கின்றன. சிலர் பாஜக பற்றி தவறான பின்பந்தை கட்டமைக்கிறார்கள். 10 நிமிடம் ஒதுக்கி யோசித்தால் உண்மை புரியும் என்று முஸ்லிம் மக்கள் முன்னிலையில் பேசினார். திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா மகனும் நடிகர் மற்றும் இயக்குனருமான மனோஜ் காலமானார். அவருக்கு வயது 48. இதய அறுவை சிகிச்சை செய்திருந்த மனோஜ் சேத்துப்பட்டு வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் நேற்று மாலை 6 மணி அளவில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார். 1999 வெளியான தாஜ்மஹால் படத்தில் நடிகராக அறிமுகமானவர் மனோஜ். அந்த படத்தை பாரதி ராஜா இயக்கியிருந்தார். இயக்குனர் பாரதி ராஜா மகன் மனோஜ்குமார் மரணத்திற்கு திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இசையமைப்பாளரும் பாரதி ராஜாவின் நண்பருமான இளையராஜா வீடியோ வெளியிட்டு இரங்கல் சொன்னார். என்னுடைய நண்பன் பாரதியின் மகன் மனோஜ்குமார் இறந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போனேன். வார்த்தையே வரவில்லை. இப்படியொரு சோகம் பாரதிக்கு நடந்திருக்க வேண்டாம் என்றார். ஓசூர் அருகே உள்ள உனிசெட்டியை சேர்ந்த 27 வயதான காய்கறி வியாபாரி ஐயப்பன் 2021 கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டார். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் ஐயப்பனின் மனைவி ரூபாவும் அவரது கள்ளக்காதலன் தங்கமணியும் சேர்ந்து இந்த கொலையை செய்திருந்தனர். கொலை வழக்கை விசாரித்த ஒசூர் கோர்ட் ரூபா தங்கமணிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. வங்கதேச ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமான் தலைமையில் ராணுவ அதிகாரிகள் திடீர் கூட்டம் போட்டனர். முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசை கவிழ்ப்பது பற்றி ஆலோசித்ததாக பரபரப்பு தகவல் வெளியானது. ஆனால் இதில் உண்மையில்லை, இது வெறும் வதந்தி என்று யூனஸ் சொல்கிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த மேட்டுக்குளத்தை சேர்ந்த மளிகை கடை உரிமையாளர் ராஜா தனது மகள் திருமணத்திற்கு துணி எடுக்க குடும்பத்துடன் சென்னை சென்றார். இதை நோட்டமிட்ட கும்பல் வீட்டுக்குள் புகுந்து 40 பவுண்ட் தங்கம், 1/2 கிலோ வெள்ளியை கொள்ளையடித்தது. தேடுதல் வேட்டை நடத்திய காட்பாடி தனிப்படை போலீசார் சேலம் சரவணன், வேலூர் பாரதி, திருவண்ணாமலை வெங்கடேசன் உட்பட 7 பேரை 5 நாளில் கைது செய்தனர். 38 பவுண்ட் நகைகள் மீட்கப்பட்டன. பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் நேற்று குஜராத் பஞ்சாப் அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த பஞ்சாப் 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் குவித்தது. இவ்வளவு ரன் குவித்தாலும் அந்த அணி பேட்ஸ்மேன் மேக்ஸ்வெல் 19வது முறையாக டக் அவுட் ஆகி மோசமான சாதனை படைத்தார். பிரீமியர் லீக் வரலாற்றில் அதிக முறை டக் அவுட் ஆனவர் இவர்தான். அடுத்த இடத்தில் ரோஹித் தினேஷ் கார்த்திக் 18 முறை டக் அவுட் ஆகியிருக்கின்றனர். பாரதி ராஜா மகன் மனோஜ் மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்தார். மனோஜ் மறைவு அறிந்து மிகவும் வருத்தம் அடைந்தேன். தாஜ்மஹால் படம் மூலம் அறிமுகமாகி சமுத்திரம், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் என தொடர்ந்து படங்கள் மூலம் தனக்கென அடையாளத்தை உருவாக்கியவர். இளம் வயதில் அவர் மறைந்தது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றார். புதிய வருமான வரி மசோதா பார்லிமென்ட்டின் அடுத்த மழைக்கால கூட்டத்தொடரில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பொருளாதார நிலையில் உள்ள நிச்சயமற்ற தன்மையை நிவர்த்தி செய்ய ஆன்லைன் விளம்பரங்கள் மீதான சமன்படுத்தல் வரி ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். நிதிக்காக இன மானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகளின் ஆட்சி அல்ல இது. தடைக்கற்களை உடைத்தெறியும் திடத்தோள்கள் கொண்ட திராவிட மாடல் ஆட்சிதான் இது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ் காக்க, தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட, தமிழினம் உயர, மாநில சுயாட்சியை உறுதி செய்ய விரைவில் முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறேன் எனவும் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார். அவர் அங்கு திறக்கப்பட்ட அதிமுக புதிய அலுவலகத்தை பார்வையிடச் செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சட்டசபை தேர்தலுக்கு ஓராண்டு உள்ள நிலையில் பேரவைக் கூட்டம் நடக்கும் சூழலில் இபிஎஸ் டெல்லி சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் அங்கு யாரை சந்தித்தாலும் இருமொழிக் கொள்கையை வலியுறுத்த வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். முக்கிய பிரமுகர்கள் யாரையும் சந்திக்க வரவில்லை. டெல்லியில் திறக்கப்பட்டிருக்கும் அதிமுக கட்சி அலுவலகத்தை பார்வையிட வந்தேன் என டெல்லியில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார்.
மும்மொழி கல்வியை ஹிந்தி திணிப்பு என்று திரித்து கூறுவதன் மூலம் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்ற திமுகவின் மறைமுக கொள்கையை மீண்டும் ஸ்டாலின் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். ஹிந்தி திணிப்பு நடப்பதே திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில்தான் என அவர் குற்றம் சாட்டினார். யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் கோழைத்தனமானது. வீட்டில் இருந்த அவரது வயது முதிர்ந்த தாய் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கவை என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் இத்தகைய செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி டெல்லி சென்றுள்ளார் என்றால் யாரை சந்திக்கிறார் என்பது கட்டாயம் தெரியவரும். பாஜக கூட்டணி விவகாரத்தில் மத்திய தலைமை ஏற்பாடு செய்வதே முடிவு. அவர்களின் முடிவை தமிழகத்தில் ஏற்றுக்கொள்வோம் என இபிஎஸ் டெல்லி பயணம் குறித்த கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி பதிலளித்தார். யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டில் அத்துமீறி நுழைந்து மனித கழிவுகளையும் சாக்கடை கழிவுகளையும் வீடு முழுவதும் கொட்டிய செயல் அநாகரிகத்தின் உச்சம். சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்தை சீர்குலைக்கும் அராஜக செயல். இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக அரசு பள்ளிகளை சீரழிக்கும் போக்கை கைவிட்டு அரசு பள்ளிகளுக்கு போதிய அளவில் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். அதேபோல் மத்திய அரசின் கல்வி பெறும் உரிமைச் சட்டத்தின் அடிப்படையில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆசிரியர் தகுதித் தேர்வு ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்பட வேண்டும். ஆனால் தமிழகத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூட ஆசிரியர் தகுதித் தேர்வு நடத்தப்படுவதில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்து பேசினார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி டெல்லி சென்றிருக்கும் சூழலில் ஜி.கே. வாசன் அமித்ஷாவை சந்தித்துள்ளார். சென்னையில் இன்று ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்தில் 7 செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பள்ளிக்கரணையில் இருந்து ஒரே பைக்கில் கிளம்பிய இருவர் அடையாறு, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கைவரிசை காட்டிவிட்டு தலைமறைவாகியுள்ளது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரிக்கின்றனர். நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை மீதான விவகாரத்தில் அமைச்சர் கே.என். நேரு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அம்மா உணவகங்களை மேம்படுத்த 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என கூறினார். எந்த இடத்திலும் அம்மா உணவகங்கள் நிறுத்தப்படவில்லை. மழைக்காலத்தில் அம்மா உணவகத்தில் இலவச உணவு வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 10,000 பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படும். இதன் மூலம் 2,50,000 பேர் பயன்பெறுவார்கள் என வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளின் கடன்கள் ரத்து செய்யப்படும் என அவர் கூறினார். தேனியை சேர்ந்த லட்சுமண பிரதீப் முருகன் என்பவர் கடந்த 19ஆம் தேதி வணிக கப்பலில் மத்திய ஆப்பிரிக்க பகுதியில் சென்றபோது கடல் கொள்ளையர்கள் கப்பலை தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து தேனியில் உள்ள அவரது குடும்பத்தினர் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இந்நிலையில் கடற்கொள்ளையரால் கடத்தப்பட்ட லட்சுமண பிரதீப் முருகனை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மாநில பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இந்துக்களுக்கு சாதகமாக இல்லை. கோவில்களில் ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன என RSS தென் தமிழக மாநில தலைவர் ஆடலரசன் கூறினார். தமிழகத்தில் RSSக்கு நல்ல வரவேற்பு உள்ளது. தமிழகத்தில் 1100 RSS நேரடி கிளைகள் இருந்தன. தற்போது 4100ஆக உயர்ந்துள்ளன என்றும் சொன்னார். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் சமீபத்தில் கேரளாவைச் சேர்ந்த சாபு மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவரை மீட்க சென்ற 2 போலீஸ் உட்பட 3 பேர் அங்கிருந்த வெடிபொருட்கள் எடுத்தபோது வெடிவிபத்து ஏற்பட்டு காயமடைந்தனர். இதனை அடுத்து சிறுமலையில் குற்ற செயல்கள் நடக்கிறதா என்பதை கண்காணிக்க நக்சலைட் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முகாமிட்டுள்ளனர். அங்குள்ள பொதுமக்களிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சபரிமலையில் பங்குனி உத்திர திருவிழா ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 11 வரை நடக்கிறது. அதேபோல் சித்திரை மாத பூஜை ஏப்ரல் 10 முதல் 18 வரை நடக்கிறது. இதற்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 18 வரை தரிசனத்திற்கான முன்பதிவு துவங்கியது. பக்தர்கள் www.sabarimalaonline.org என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம். பாரதிய ஜனதா உட்பட 6 கட்சிகளின் வங்கிக் கணக்குகளில் கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தலுக்கு முன்னிருந்த தொகையை விட தேர்தல் முடிந்த பின் அதிக பணம் இருந்தது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தேர்தல் அறிவிப்பின் போது பாரதிய ஜனதா வங்கி இருப்பு 5,922 கோடி ரூபாயாக இருந்தது. தேர்தல் முடிந்த பின் வங்கி இருப்பு 10,107 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இலங்கையின் மன்னார் உட்பட 2 இடங்களில் அதானி குழுமம் சார்பாக அமைய இருந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை அதிபர் அனுரகுமார திசநாயகி ரத்து செய்தார். அதிபர் அனுராவின் இந்த செயலுக்கு முன்னாள் அதிபர் அனில் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
இது இந்தியாவின் மற்ற அனைத்து முதலீடுகளிலும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் எச்சரித்தார். நியூசிலாந்தின் மேற்கு பகுதியில் இந்திய நேரப்படி காலை 7:13 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ரிக்டர் அளவில் 7 பதிவாகியுள்ளது. தெற்கு தீவின் தென்மேற்கு பகுதியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் தெரிவித்துள்ளது. தற்போது வரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. கனடாவில் பார்லிமெண்டை கலைத்து ஏப்ரல் 28 தேர்தலை நடத்துவதாக கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். இந்நிலையில் கனடா பொதுத் தேர்தலில் சீனாவும் இந்தியாவும் தலையிட முயற்சிக்க வாய்ப்புள்ளது. அதே நேரத்தில் ரஷ்யாவும் பாகிஸ்தானும் அவ்வாறு செய்ய வாய்ப்புள்ளது என அந்நாட்டு உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. பிருத்விராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் உருவாகியுள்ள எம்புரான் படம் டிக்கெட் முன்பதிவில் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாயை கடந்துவிட்டது. இந்நிலையில் பெங்களூரு ராஜராஜேஸ்வரி நகரில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரி ஒன்று படம் வெளியாகும் மார்ச் 27 அன்று விடுமுறை அறிவித்துள்ளது. நடிகரும் பிரபல கராத்தே வீரருமான ஷிஹான் ஹுசைனி உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 60. அவரது மரணத்தை அறிந்த திரையுலகத்தினர் அதிர்ச்சியும் சோகமும் அடைந்துள்ளனர். முன்னதாக ஷிஹான் ஹுசைனி தமது உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக அறிவித்திருந்தார். இந்தியாவின் பாரம்பரிய பானமான கோலி சோடாவுக்கு அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பிய மற்றும் வளைகுடா நாடுகளில் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரிட்டனில் கோலி பாப் சோடா கலாச்சார அடையாளமாக மாறி வருகிறது. இந்திய பானத்தை புதுமையான பெயரில் கொண்டு வந்திருப்பது அங்குள்ள மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் காமையகவுண்டன்பட்டி ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயில் பங்குனி திருவிழா விமரிசையாக நடந்தது. 1000க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். கோயில் முன்பு ஏற்பாடு செய்திருந்த பூக்குழியில் ஏராளமான பக்தர்கள் இறங்கி தீ மிதித்து அம்மனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். கோவை வேளாண் பல்கலையில் நடந்த 45வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட கவர்னர் RN ரவி மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கினார். 4434 மாணவர்கள் பட்டம் பெற்றனர். தெலங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் வாய்க்காலில் அமைக்கப்பட்டு வரும் சுரங்கத்தின் ஒரு பகுதி கடந்த பிப்ரவரி 22 இடிந்து விழுந்தது. இதில் 8 தொழிலாளர்கள் சிக்கிக்கொண்ட நிலையில் மார்ச் 9 ஒருவரின் உடல் மீட்கப்பட்டது. இந்த விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு தொகை வழங்கப்படும் என தெலங்கானா முதல்வர் அறிவித்திருந்தார். இந்நிலையில் சுரங்கத்தில் சிக்கியுள்ள மற்றொரு தொழிலாளியின் உடலை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். அதை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் என விபத்து ஏற்பட்ட 30 நாட்களுக்கு பிறகு மீட்புக் குழு தெரிவித்தது. சென்னை மாநகராட்சியில் காலியாக உள்ள 4 வார்டுகள் மற்றும் 133 நகராட்சிகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு மே மாதம் இடைத்தேர்தல் நடைபெறும். காஞ்சிபுரம், வேலூர், நெல்லை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் உள்ள 305 காலி பணியிடங்களுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. TNPSC குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நேரடி துணை காவல் கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்படுகின்றனர். அதேபோல் காவல் ஆய்வாளர்களாக பணியாற்றியவர்களுக்கு துணை காவல் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. இந்நிலையில் பதவி உயர்வு மூலம் துணை காவல் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு வழங்க இடைக்கால தடை விதித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் காரமடை பகுதியில் பாஜ சார்பில் பவானி நதியை பாதுகாக்க ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. பவானி நதிநீர் பாதுகாப்பு குழு ஒன்றை அமைத்து கிராமங்கள் தோறும் பவானி ஆறு மாசுபடுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் அதன் மூலம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. வடசென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு வெளியே வந்த மாணவர்கள் அங்கு வந்த மாநகர பஸ்ஸை சிறைப்பிடித்து பயணிகளுக்கு தொந்தரவு கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோயிலில் முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் செய்தார். ஆதிபுரீஸ்வரர் முன்பு நின்று கொண்டிருந்த பன்னீர்செல்வத்திடம் அவரது பாதுகாவலர் ஃபைல் ஒன்றை கொடுத்தார். பின்னர் அந்த ஃபைலுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. ஹோசூர் அருகே பத்தலப்பள்ளி முஸ்லிம் காலனியில் 3 தலைமுறையாக வசிக்கும் மக்களுக்கு வீட்டு மனைப்பட்டா வழங்க கோரி கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் AITUC சங்கத்தினர் பொதுமக்களுடன் இணைந்து ஹோசூர் சப் கலெக்டர் பிரியங்காவிடம் கோரிக்கை மனு வழங்கினர். மனுக்களை பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக சப் கலெக்டர் கூறினார். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி வனத்துறை அலுவலகம் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி 2 காட்டெருமை இறந்தது. வனத்துறை அதிகாரிகள் காட்டெருமைகளை JCB மூலம் ஒரே இடத்திற்கு எடுத்து வந்து குழி தோண்டி புதைத்தனர். தமிழக அரசு மற்றும் அறநிலைத்துறை சார்பாக திண்டுக்கல்லில் இருந்து 20 மூத்த குடிமக்களை ராமேஸ்வரம் டு காசி இலவச தரிசனத்திற்கு அறநிலைத்துறையினர் வழியனுப்பி வைத்தனர். காசி யாத்திரை மேற்கொள்பவர்கள் தமிழக அரசுக்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கும் நன்றியை தெரிவித்தனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சர்வோதய சங்க உறுப்பினர்களுக்கும் நிர்வாக பொறுப்பில் உள்ள தரப்புக்கும் 2 ஆண்டுகளாக பிரச்சினை உள்ளது. இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் 9 கடைகள் பூட்டப்பட்டது. இந்நிலையில் நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்கள் காரைக்குடி காதிபவன் கடையில் அதிரடியாக பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து புதிய பணியாளர்களுடன் வியாபாரத்தில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல வருடங்களாக பணியில் இருந்த சங்க உறுப்பினர்கள் நிர்வாகிகள் போட்டுள்ள பூட்டை உடைத்து புதிய பூட்டு போட்டனர். கொடைக்கானலில் தனியார் தங்கும் விடுதி மற்றும் உணவகங்களுக்கு செல்வோர் வாகனங்களை ரோட்டோரங்களில் நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனை போக்குவரத்து போலீசார் சரி செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் நெல்லை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் 10 காவல்துறை உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக அரசின் கூடுதல் முதன்மைச் செயலர் தீரஜ்குமார் இந்த பணியிட மாற்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் கோயில் பங்குனி திருவிழாவில் 8 திக்கும் கொடியேற்றம் விமரிசையாக நடைபெற்றது. சந்திரசேகரர் மற்றும் அம்பாள் பல்லக்கில் புறப்பாடு நடைபெற்று 3ஆம் பிரகாரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து 8 திக்கும் உள்ள கொடிமரங்கள் மற்றும் கொடி படத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. திருச்சி மண்ணச்சநல்லூர் திருவள்ளரை பங்கஜவல்லி சமேத புண்டரீகாட்ச பெருமாள் கோயிலில் பங்குனி தேரோட்டம் விமரிசையாக நடந்தது. தேரில் பாண்டியன் கொண்டை, கிளிமாலை உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்த பெருமாள் எழுந்தருளினார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் கடைசி படம் ஜனநாயகன். இதன் படப்பிடிப்பு நடந்து வரும் சூழலில் பொங்கலை முன்னிட்டு 2026 ஜனவரி 9 படம் வெளியீடு என அறிவித்துள்ளனர். பொதுவாக பெரிய நடிகர்கள் படம் வரும்போது மற்ற படங்கள் வெளியீட்டை தள்ளி வைப்பார்கள். இந்நிலையில் சுதா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிக்கும் பராசக்தி படமும் பொங்கலுக்கு வரும் என தெரிகிறது. அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் இந்த பொங்கல் என குறிப்பிட்டு தங்களின் பராசக்தி படத்தையும் பொங்கலுக்கு வெளியிடுவதாக மறைமுகமாக தெரியப்படுத்தியுள்ளார். ஹிந்தியில் சல்மான் கான் ராஷ்மிகா நடிப்பில் சிக்கந்தர் படத்தை இயக்கியுள்ளார். மார்ச் 30 ரிலீஸ் ஆகிறது. ஹிந்தியில் முருகதாஸிற்கு பெயரை தந்த படம் தமிழில் அவர் இயக்கிய கஜினி படத்தின் ரீமேக் தான். ஹிந்தியில் அமீர்கான் நடித்தார். இப்படத்தின் 2ஆம் பாகம் எப்போது என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள முருகதாஸ், அது பற்றி ஆலோசிக்கிறேன். தெலுங்கு தயாரிப்பாளர் அல்லு அரவிந்த் தயாரிக்கப் போகிறார். ஒரே நேரத்தில் தமிழ், ஹிந்தியில் கஜினி 2ஐ இயக்கப் போகிறேன். சரியான நேரம் வரும்போது இயக்குவேன் என்றார். நடிகர் மோகன்லால் கைவசம் எம்புரான், ஹிருதயபூர்வம், கண்ணப்பா, விருஷபா படங்கள் உள்ளன. இதனை அடுத்து பிரியதர்ஷன் இயக்கத்தில் அவரது 100வது படத்தில் நடிக்க இருக்கிறார் மோகன்லால். பிரியதர்ஷனின் முதல் படமான பூச்சக்கொரு மூக்குத்தி படத்தில் ஆரம்பித்த இவர்கள் கூட்டணியில் இதுவரை 35க்கும் மேற்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளன. இது பற்றி பேசிய மோகன்லால், பிரியதர்ஷனின் முதல் படத்திலும் நான் தான் ஹீரோ, அவரது 100வது படத்தில் நான் தான் ஹீரோ என பெருமையுடன் கூறினார். லண்டன் நடிகையான எமி ஜாக்சன் தமிழில் மதராசப்பட்டினம், 2.0, தெரி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். கடைசியாக மிஷன் சாப்டர் 1இல் நடித்தார். ஜார்ஜ் பெனாய்டோவை காதலித்து வந்த இவர் அவருடனான திருமணத்திற்கு முன்பே ஆண் குழந்தையை பெற்றார். பின்னர் அவர்களின் திருமணம் நின்ற நிலையில் நாடக நடிகர் எட் வெஸ்ட்விக்கை காதலித்தார். இவர்களின் திருமணம் நடந்த நிலையில் மீண்டும் கர்ப்பமான எமிக்கு தற்போது மீண்டும் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. மகனுக்கு ஆஸ்கர் அலெக்சாண்டர் வெஸ்ட்விக் என பெயரிட்டுள்ளனர். தமிழ் சினிமாவில் மூத்த நடிகை வடிவுக்கரசி 40 ஆண்டுகளில் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளவர். தற்போதும் நடித்து வருகிறார். இவர் அளித்த பேட்டியில், இன்றைக்கு நிறைய பேர் ரிலீஸ் பண்றாங்க, அவர்களுக்கு இருக்கும் நிறைய ஃபாலோவர்களை பார்த்து சில இயக்குநர்கள் சினிமாவில் வாய்ப்பு தராங்க. ஏற்கனவே நடித்ததை, பாட்டு பாடியதை இவர்கள் ரீல்ஸ் போடுறாங்க. ஆனால் சினிமாவில் அவர்களுக்கு ரியல் டயலாக் கொடுத்து பேச சொன்னால் திணறுறாங்க. இதனால் சக நடிகர்களின் நேரமும் தயாரிப்பாளரின் பணமும் தான் வீணாகிறது என ஆதங்கப்படுகிறார். வைபவ், நிகாரிகா, சுனில், கருணாகரன் உள்ளிட்டோர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் பெருசு. இளங்கோராம் இயக்கியிருந்தார். அடல்ட் கண்டென்ட் காமெடி படமாக வந்த இதனை ஹிந்தியில் ரீமேக் செய்ய உள்ளனர். இதற்கான உரிமையை ஹன்சல் மேத்தா மற்றும் முகேஷ் சாப்ரா ஆகியோர் வாங்கியுள்ளனர். யார் நடிப்பது, இயக்குவது உள்ளிட்ட விவரங்கள் விரைவில் வெளியாகும். தமிழ் பண்பாட்டை அழிக்க முயற்சிக்கும் கவர்னரை பார்த்திபன் போன்றவர்கள் பாராட்டுவது தமிழகத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கேள்வி எழுப்பியுள்ளார். இருமொழி கொள்கை விவகாரத்தில் தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் ஓரணியில் நிற்பது போன்ற மாய தோற்றத்தை திமுக ஏற்படுத்துவதாக பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்தார். திருப்பூர் வெங்கமேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 6 மாணவிகளிடம் பிட் உள்ளதா என்று சோதனை செய்வதாக சில்மிஷத்தில் ஈடுபட்ட தனியார் பள்ளி ஆசிரியர் சம்பத்குமார் என்பவரை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர்.